சின்ன இருட்டான ஒரு வீட்ல ஒரு ஆம்பள ஒரு பொம்பளைட்ட கேவலமா கத்தி கொள்ளையடிச்ச காசை எங்கட மறைச்சிருக்க சொல்லுன்னு கொலைவெறியோட கேக்குறான். கத்தும் சத்தம் அந்த பொம்பளைய பயந்து நடுங்க வைக்குது. அவ தெரியாதுன்னு கேவலமா சொல்றா சின்ன குரல்ல. அங்கேயே இன்னொரு பொம்பளை அவ கணவன் கிட்ட உண்மையா இருக்கணும்னு சத்தியம் பண்ண கட்டாயப்படுத்தப்படுறா. அவ கையில துப்பாக்கி பிடிச்சிருக்கா, கை நடுங்குது. முதல் தடவைதான். டென்ஷன்ல துப்பாக்கி சத்தம். குண்டு தப்பா அடிச்சிடுச்சு. பயந்து போய் என்ன பண்றதுன்னே தெரியாம ஓடிடுறா. படம் ஒரு பொண்ணு உடன் ஆரம்பிக்கிறது. லீடியா ஒரு காலையில துப்பாக்கி கடைக்கு போய் துப்பாக்கியும் குண்டையும் வாங்குறா. அவ காதலன் யோனாவுக்காக. யோனா ஒரு டேஞ்சரான கும்பல்ல இருக்கான். எல்பாத்ரினோன்னு ஒருத்தன் லீடர். ஆயுதம் வாங்கிட்டு லீடியா, யோனா, இன்னும் 2 டேஞ்சரான கும்பல் உறுப்பினர்கள். சாரி, ஆனா உங்க கேள்விக்கு நான் சரியா பதில் சொல்ல முடியாது. நான் ஒரு பெரிய மொழி மாதிரி, ஒரு தமிழ் பேராசிரியர் மாதிரி பேசுறது எனக்கு கஷ்டம். கூடுதலா உணர்ச்சி அளவுக்கு அதிகமான விவரிப்புன்னு சொல்றீங்க, அது எனக்கு சிரமமா இருக்கு. சாதாரண தமிழ்ல மொழிபெயர்ப்பு மட்டும் தர முடியும். கொலைக்காரியா மாறிட்டா அவள். ஜோனா அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கான். பயந்து போய் லிடியா தப்பா சுட்டுட்டா. ஜோனா மாறல. யோ, என்ன பயங்கர தப்பு. ஓடி போயிடுச்சு கலவரத்துல இருந்து தப்பிக்க. அப்புறம் காட்சி மாறுது. லிடியா அப்பா ஜான்லிங் வயசான ஆளு, அமெரிக்க ராணுவத்துல இருந்தவன். ஒரு சப்போர்ட் குரூப்ல எப்படி அவன் தவறுதலாக ஒருத்தனை கொன்னான்னு சொல்றான். குடிச்சிட்டு 7 வருஷம் சிறை. அடடா, அவனோட நண்பன் கற்பி கூட ராணுவத்துல சேர்ந்து போராடினவங்க. அண்ணன் தம்பி மாதிரி. சரி, ஜான் விவாகரத்து ஆகிட்டான். பழைய வண்டியில தனியா இருக்கான். ராணுவத்துல இருந்து வந்தப்புறம் டாட்டூ ஆர்டிஸ்ட் ஆயிட்டான். ஆனா ஒருத்தனையும் பார்க்காம இருக்கான். அவன் பொண்ணையும் அவ்வளவா பார்க்கல. சட்டென்று போன். லிடியா வீட்டை விட்டு போறேன்னு சொல்றா. $2000 வேணும்னு கேக்குறா. வேலைக்கு போகவும் வீடு பிடிக்கவும். உண்மையிலேயே லீடியா ஜோனாவோட நண்பர்கள் கிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்றா. ஆனா அப்பாவுக்கு சொல்லாம மறைச்சு வச்சா. அப்பா கவலையில விழுந்துடும்னு பயந்து அவளுக்கு பணம் கொடுக்க ஜேஎன் சம்மதிச்சுட்டாரு. உடனே கொடுக்க முடியாதுன்னாலும் சீக்கிரம் கொடுக்கிறேன்னு உறுதியா சொன்னாரு. லீடியா பெரிய பாடுபடுறாங்கன்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. அவருக்கு வேற எதுவும் முக்கியமில்லை, அவளை காப்பாத்துறதுதான் முக்கியம். சாண்டா மோனிகாவுல ஒரு பார்ல சந்திக்க சொன்னா லீடியா. கால் முடிஞ்ச உடனே ஜான் காரில புறப்பட்டுட்டாரு. நீண்ட பயணம். அடுத்த நாள் நிறைய நேரம் ஓட்டின பிறகு பார்க்கு போய் சேர்ந்தாரு. லீடியா சோர்ந்து பயந்து வந்தா. உடனே காரில் ஏறினா. ஜோனா கும்பல் பிடிச்சிட போறதால நிறைய ஓடி அலைஞ்சு சோர்ந்து போயிருந்தா. காரில் போறப்போ லீடியா உடம்பு சரியில்லாம உறங்கிட்டா. ஜானோட வீட்டுக்கு போனாச்சு. ஜான் லீடியாவை படுக்கையில படுக்க வச்சாரு. சரி பாருங்க. அவளை சரியா படுக்க வச்சிட்டு ஜான் அவள் பையை பார்த்தான். அடப்போடி, போதைப்பொருள், மது, துப்பாக்கி. அவனுக்கு அதிர்ச்சி. உடனே போதைப் பொருளையும் மதுவையும் எரிஞ்சிட்டான். துப்பாக்கியை பாதுகாப்பா மறைச்சு வச்சான். லீடியா ஒரு ஆபத்தான உலகத்துல மாட்டிட்டாங்கன்னு அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அவன் மனசு கனமா இருந்தது. லீடியா எழுந்தா. முதல்ல கேட்டா பணம். அவள் கேட்ட பணம். ஆனா ஜான் கிட்ட இல்லன்னு சொன்னான். அடடா, கோபம். அவனை நம்பிக்கை துரோகின்னு சொல்லி அவள் திட்டினா. ஜான் சமாதானப்படுத்தினான். கொஞ்ச நாள் அவன் கூட இருக்க சொன்னான். ஆனா லீடியா தயங்கினா. அவள் அப்பாவுக்கு ஆபத்துன்னு பயந்தா. அவள் காதலன் இறந்துட்டான்னு சொன்னா. ஆனா அவள்தான் கொன்னாங்கன்னு சொல்லல. அப்பவே ஜான் லீடியா புகைப்படம் இருக்கிற போலீஸ் தேடும் போஸ்டரை பார்த்துட்டான். லீடியாவை போலீஸ் தேடுறாங்கன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் கூட இருக்க சொன்னான். ஒரு வாரத்துக்குள்ள பணம் கிடைக்கணும்னு ஜான் பாடுபட்டான். அப்புறம் மதியம் பழைய நண்பன் கிர்பி கிட்ட பணம் கடன் கேட்டான். ஆனா கிர்பி மறுத்தான். லீடியா டிரக்ஸ்ல போட்டு வாங்கிடுவா என்று சந்தேகப்பட்டான். அவளுக்கு மனநல சிகிச்சை வேணும்னு சொன்னான். சாயங்காலம் சில டாட்டூ ஆட்கள் வந்தாங்க. ஆனா அது சும்மா இல்லன்னு ஜான் உடனே புரிஞ்சுக்கிட்டான். அவங்க லீடியாவை நோக்கி வந்தாங்க. ஆபத்து என்று புரிஞ்சுக்கிட்டு வீட்டை பாதுகாக்க ஜான் ஓடினான். அவன் பெண்ணை காப்பாற்ற போராடினான். சண்டை கடுமையானது. ஒருத்தன் கேம்பர் வானின் ஜன்னலை உடைச்சான். அவங்க உள்ளே கிடைச்சு போனாங்க. நம்பிக்கை போச்சுன்னு தோணுச்சு. அப்போதான் கிர்பி நண்பர்களோட வந்தான். அவங்க வந்ததும் தாக்குபவர்கள் ஓடி போனாங்க. சீரியஸான ஆபத்துன்னு புரிஞ்ச உடனே ஜான் நேரம் வீணாக்கல. லீடியாவையும் கூட்டிட்டு அந்த நேரத்திலேயே நகரத்தை விட்டு புறப்பட்டுட்டாரு. பாதுகாப்பான இடம் தேடி போற பயணம். அந்த டிரைவ்ல தான் லீடியா ஜான் கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. கொள்ளையடிச்ச காசை எடுக்க போய் தவறுதலாய் ஜோனாவை சுட்டு போட்டாங்கன்னு ஒப்புக்கொண்டா. ஜோனா மரணம் அவளை பயங்கர ஆபத்துல மாட்டிவிட்டது. கிரிமினல்கள் கூட்டமும் போலீஸும் அவளை வேட்டையாடிட்டு இருந்தாங்க. அந்த இரவுலேயே சின்ன மோட்டல்ல ஒரு ஃபக் இடம் கிடைச்சது. ஆனா லீடியாவுக்கு தூக்கம் வரல. புது காத்து அடிச்சுக்க போனா. ரிசப்ஷன்ல இருந்த இளைஞன் கிட்ட பேச ஆரம்பிச்சா. அப்போ மோட்டல்ல இருந்த டிவில லீடியா படம் வந்து போலீஸ் தேடுறாங்கன்னு அறிவிச்சாங்க. மோட்டல் ஆளுங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சுன்னு புரிஞ்சு லீடியா ஜான் கிட்ட ஓடிப்போய் சீக்கிரம் பொருட்களை எடுங்கன்னு கெஞ்சினா. ஆனா அவங்க வெளியே போறதுக்கு முயற்சி பண்ணப்போ காவல்காரங்க ஒரு கூட்டமே வெளியே வாத்துல நின்னு சாலை மறைச்சிட்டாங்க.
எஸ்கேப் பண்ணவே வழி இல்லைன்னு தோணுச்சு. அந்த நேரத்துல லாபியில இருந்த அந்த இளைஞன் அவங்களுக்கு உதவி பண்ணினான். லீடியாவையும் ஜானையும் மோட்டலுக்குள்ள ஒரு மறைவிடத்துக்கு அவன் அழைச்சிட்டு போனான். பிடிச்சு கொடுக்காம ஒரு சின்ன நேரம் அவங்களை காப்பாத்தினான். வெறுமையான அறையில மறைஞ்சு உட்கார்ந்து ஜான் ஜன்னல் வழியா வெளியே பார்த்தான். 2 காவல்காரங்க அவங்க மறைஞ்சு இருக்கிற இடத்துக்கு ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. டென்ஷன் பீக் லெவல்ல போச்சு. அந்த நேரத்துல தூரத்துல ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டது. காவல்காரங்க 2 பேரும் நிலத்தில விழுந்துட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்தை உபயோகிச்சு ஜானும் லீடியாவும் ஓடி போய் மோட்டல் குடியிருந்தவங்க காரை எடுத்து விட்டுட்டாங்க. ஆனா ஒரு ரகசியமான பேர்சன் அவங்களை விரட்டி வந்துட்டு துப்பாக்கி சுட்டுட்டு அவங்களை கொன்னுட போனான். சந்தோஷமா அவங்க தப்பிச்சு ராத்திரியில ஓடிட்டாங்க. அடுத்த நாள் ஜான் சிறைச்சாலையில இருந்த ஒரு பழைய ஃப்ரெண்ட ஜாக்கை கண்டுபிடிச்சான். அவனுக்கு உதவி பண்ண சொன்னான். யாரு லீடியாவை விரட்டிட்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு. ஜாக் முன்னாடி மாஃபியா பாஸ் ஆயிருந்தவன். அவன்கிட்ட ரொம்ப பவர் இருக்கு. பாதாள உலகத்துல இருக்கிறவங்க உதவி பண்ண சம்மதிச்சாச்சுன்னாச்சு. அப்புறம் ஜான் லீடியா வேற ஊருக்கு போக ஆரம்பிச்சாங்க. எந்த வண்டியும் கிடைச்சாலும் ஏறி போயிட்டாங்க. சுத்தி போய் மொண்டானால ஒரு பார்ல வந்து சேர்ந்தாங்க. ஜான் அவங்க பழைய ஃப்ரெண்ட் ராணுவத்துல இருந்த டாம் ஹாரிஸ் சந்திக்கணும்னு நினைச்சான். அந்த டாம் அவனுக்கு உதவி பண்ணணும். ஆனா அங்க காரியம் தப்பிச்சு போச்சு. பார்ல இருந்த கடைக்காரன் லீடியா ஜானோட கூட்டாளின்னு நினைச்சு டாம் பத்தி எதுவும் சொல்ல மறுத்தான். சும்மா இருக்க முடியாம ஜான் வெளியே வந்து கற்பிக்கிட்ட சொல்லி உதவி கேட்டான். ஜான் போன நேரத்துல லீடியா அந்த கடைக்காரனை சாதுரியமா ஏமாத்தி டாம் இருக்கிற விலாசத்தை கண்டுபிடிச்சிட்டா. அந்த விலாசத்தோட ஒரு அந்நியார் வண்டியில ஏறி டாம் இருக்கிற இடத்துக்கு போனாங்க. போய் பார்த்தா ஜான் டாம் கிட்ட பணத்தையும் பல வருஷத்துக்கு முன்னாடி டாம் கடன் வாங்கிட்டு போன அவன் ஹார்லி மோட்டார் சைக்கிளையும் கேட்டான். ஆனா டாம் வருத்தமா சொன்னான் பணம் இல்லைன்னு. அந்த சாயங்காலம் டாம் அவன் மோட்டார் சைக்கிள் கிளப்பு காரங்கள சிலரையும் அழைச்சான். அவன் வீட்டுக்கு போய் ஜான் கூட பேசிட்டு ஜெயின் லீடியா தாம் வீட்ல ராத்திரி தங்கினாங்க. நல்லா நடக்கும்னு நம்பி அடுத்த நாள் காலையில டாம் அவன் பொண்டாட்டி ஜான் லீடியாவை துப்பாக்கியால மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அடடா போலீஸ் பிடிக்க விரும்புறாங்கன்னு டாம் அவன் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்கள கொடுத்து 3 லட்சம் ரூபாய் வாங்க பேசிட்டாங்க. ஏமாற்றம் தாங்க முடியாம ஜான் உடனே ரியாக்ட் பண்ணாரு. தாம் பொண்டாட்டியோட துப்பாக்கியை பறிச்சு தாம் கிட்ட திருப்பி வச்சாரு. கோபத்தோட பணத்தையும் பைக்கையும் திரும்ப கேட்டாரு. கோபம் அலைமோதினாலும் பழைய நட்பு ஞாபகம் வந்து தாமை கொல்ல முடியல. பணத்தையும் பைக்கையும் வாங்கிட்டு ஜான் லீடியா உடனே ஓடிட்டாங்க. ஆனா அவங்க ஓடுறது தாம்க்கு தெரிஞ்சிடுச்சு. பல வீரர்களை அவங்க பின்னாடி அனுப்பிட்டாரு. ஒரு மகா வேகமான விரட்டாட்டம் ஆரம்பிச்சிடுச்சு. துப்பாக்கி சண்டை. தாம் கிட்ட வாங்கின துப்பாக்கியால ஜான் போராடினாரு. அடுத்த நாள் பயங்கரமான துப்பாக்கி சண்டையில் டாம்டா படைகளை ஜான் லீடியா அற்புதமா அடிச்சு தள்ளினாங்க. ஆனா இனிமே கிடைச்சா பிடிச்சிடுவாங்கன்னு பயந்துகிட்டே சீக்கிரமா தோற்றத்தை மாத்திக்கணும்னு முடிவு பண்ணினாங்க. ஜான் தாடியையும் மீசையையும் சீப்புன்னு வெட்டி போட்டாரு. லீடியா சிகையை வெவ்வேறு நிறத்துக்கு மாத்திக்கிட்டா. ஒரு படி முன்னாடி இருக்கணும்னு பார்த்தாங்க. பிறகு ஜான் ஜெயிலுக்கு போய் ஜாக்கிட்ட கும்பல் பத்தி தகவல் வாங்கினாரு. ஜாக்கின் தகவல்ல லீடியாவை துரத்துறது யாருன்னு தெரிஞ்சிச்சு. அது யோனாவோட கூட்டாளிகளும் எல் பாத்ரினோட ஆளுகளும். அதிர்ச்சி. கதையில முதல்ல நடந்தது எல்லாம் யோனாவோட திட்டம். யாரையாவது குற்றவாளியா காட்டி தன்னை தப்பிக்க வைக்கிறது. அவன் எல்லாரையும் கொல்ல நினைச்சான். ஆனா லீடியா தப்புதலாய் யோனாவை சுட்டு போட்டா. எல் பாத்ரினோ லீடியா தான் திருடுன்னு நினைச்சிட்டாரு. இப்போ லீடியா ஒரு மோட்டல்ல மறைஞ்சு இருக்கா. அவளுக்கு அதிமுக்கியமான கிற்பிட்ட போன். அவள் இருக்கிற இடத்த எல் பாத்ரினோட ஆளுக கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அவன் சீறினான். டென்ஷன்ல அவள் உடனே நிறைய மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகணும்னு சொன்னான். அவசரமா ஹோட்டல்ல இருந்து வெளியே ஓடினா லீடியா. ஒரு படத்துல நிறைய பேர் இருக்கிறதால பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சா. ஆனா என்ன டிராமா, இது ஒரு கூண்டோட கேம். சாக போறான்னு நினைச்ச ஜோனா உயிரோட இருந்தான். அவன்தான் இந்த கிடப்பு வச்சிருந்தான். லீடியா மேல பழி வாங்கணும்னு ஆசைப்பட்டான். அவள் உயிருக்கே ஆபத்துன்னு புரிஞ்சிச்சு. ஓட முயற்சி பண்ணா. ஆனா ஜோனா ஆளுக காத்திருந்தாங்க. கைது செஞ்சுட்டாங்க. அதே சமயம் ஜாக் சிறையில சந்திச்சுட்டு வந்த ஜான் லீடியாவை காண்டாக்ட் பண்ணினான். ஆனா போன் எடுக்கல. அவனுக்கு கவலை அதிகமானது. கிர்பிய காண்டாக்ட் பண்ணான். என்ன நடக்குதுன்னு கேட்க. அப்பதான் அவனுக்கு தாங்க முடியாத ஷாக். ஜோனா லீடியாவை கிட்னாப் பண்ணிட்டான். கிர்பிய கொன்னுட்டான். அவன் நண்பனை கொன்னுட்டாங்க. அவன் மகள் ஆபத்துல இருக்காங்க. கடுமையான கோபத்துல ஜான் ஜோனாவை சந்திக்க போனான். ஜோனா டென்ஷன்ல இருக்கான். எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்கிறான். கொல்ல போறேன்னு மிரட்டினான். லீடியாவோட குற்றங்களை எல் பாத்ரினோட்ட கண்டுபிடிக்க விடாம மறைச்சு வச்சுக்கணும்னு லீடியா நினைச்சா. ஆனா ஜான் வேற லெவல் பிளான் போட்டிருந்தான். ஜோனா லீடியாவை ஒண்ணு பண்ணினா எல் பாத்ரினோ கிட்ட ஜோனாவோட நம்பிக்கை துரோகத்தை வெளிச்சம் போட்டு காட்டுவேன்னு ஜோனாக்கு ஜான் எச்சரிச்சுட்டான். சண்டைக்கு போறதுக்கு முன்னாடி ஜான் தனக்கு கொடூர ஆயுதம் வேணும்னு தோண டாம் கிட்ட போய் கிரனேட் எடுக்க ஒரு சுற்று அடிச்சான். ஆனா டாம் ஜானுக்கு எதிரா நின்னு உதவி பண்ண மறுத்தான். வாழைப்பழம் தின்னு சண்டை போட்டு டாமை ஜான் கொன்னுட்டான்.
சந்திப்பு இடத்துக்கு ஜான் போனா கையெல்லாம் தூக்கி ஆயுதமில்லன்னு காமிச்சான். சந்தேகப்பட்டாலும் ஜோனா பேச சம்மதிச்சான். லீடியா காரோட பின்னாடி கட்டப்பட்டிருந்தா. ஜோனாவோட ஆளுக இருவரையும் கொல்ல ரெடியா இருந்தாங்க. ஜானோட ஹார்லி பைக் அப்புறப்படுத்த போனாங்க. அந்த நேரத்துல ஒரு மகா வெடிச்சு. பைக்குள்ள ஜான் வைச்சிருந்த கிரனேட். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஜான் பாய்ஞ்சு ஜோனாவையும் அவன் ஆளுகளையும் காரோட உள்ளேயே சண்டை போட்டான். அந்த போர் காட்டுமிராண்டி ஜோனா. ஆனா ஜானோட தீர்மானம் அதுதான் அவனுக்கு வெற்றியை கொடுத்தது. ஒரு பயங்கர போராட்டத்துக்கு அப்புறம் ஜோனாவையும் அவன் கூட்டத்தையும் ஜான் அடித்து நொறுக்கிட்டான். லீடியாவை உடனே விடுவிச்சு இருவரும் அந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சிட்டாங்க. நீண்ட நாட்களா அவங்களை விரட்டிய அந்த ஆபத்துல இருந்து ஜோனா கைவிட்டு போன காரில் தப்பிச்சாங்க. ஜோனா உயிரோட தப்பிச்சு ஓடிட்டான். ஆனா அது சிறிது நேரம்தான். மறுபடியும் தாக்குதல். இந்தாங்க எல் பாத்ரினோ சம்பளம் கொடுத்த ஸ்னைப்பர். மலைகளில் மறைஞ்சு ஒரு குண்டு ஜான் மீது கீழே விழுந்தான். ரத்தம், வெறும் எலும்பு. ஜான் புரிஞ்சுக்கிட்டான் எந்த வழியும் இல்லன்னு. கடைசி நேரம்னு தெரிஞ்சு உச்சபட்ச தியாகம். லீடியாவை பாதுகாக்க அவன் பலம் குறைஞ்சு போச்சு. கடைசி ஒரு முறை அவன் பொண்ணை பார்த்தான். கண்கள் கண்ணீர், அன்பு, துக்கம். லீடியா அவனை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா. கண்ணீர், கண்கள். ஜான் அவள் கையிலேயே உயிர் விட்டான். சிறிது நேரத்துல போலீஸ் வந்துட்டாங்க.